SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி ஒரு பொரியல் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முட்டை பொடி மாஸுக்கு 2 ஸ்பூனு மிளகு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் ஜீரகம் மிளகு ரெண்டுமே சமமாக சேருங்க. காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முட்டை பொடி மாசு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 4 முட்டை தான் சேர்க்குறேன். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த முட்டைக்கு தகுந்த உப்பு. இங்கே பாருங்கள், 1 பூண்டு. இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிட்டேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 1 அதை கிள்ளி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதக்க வேண்டாம், பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கிருக்கு. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நம்ம பொடிச்ச பொடி அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதக்கி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி போட்டு 5 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சிட்றேன். திரும்பவும் 2 முட்டை நல்லா கலந்து விடுங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு காரமும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது பாருங்கள், நல்லா உதிரியாக உடச்சி விடுங்க. முட்டை பொடி மாசுனா அப்படி தான் இருக்கணும். சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாக இருக்குது. மிளகு ஜீரகம் பூண்டு பொடி பண்ணோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்குது. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன். ரெடி ஆகிடுது. இந்த டைமில் மல்லி இலை லைட்டாக அது தூவி விட்டு கலந்து விட்டுடுங்க. சூப்பரான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுத்து பாருங்கள். 5 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரசம், சாம்பார் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக ஊற்றி சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்லேயும் அப்படியே சாப்பிட்லாம் பசஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இதுவே சாதத்துக்கு கூடயும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகை குழம்புக்கும், சாம்பார், ரசம் இது மாதிரி எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கூட சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நைஸாக சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை வந்து வேக வைக்க போகிறோம். முட்டை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கல் உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் முட்டை. பாருங்கள், முட்டை வெந்துடுது. நார்மல் வாட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓடெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீள் வாட்டத்தில் இப்படி கோடு போட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் விட்டுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய்.
கார மிளகாத்தூள் பவர் கட் ஆகிடுது. மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயிலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 கரண்டி குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நல்லா பொரியட்டும். தீயை வந்து குறைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துருங்க. கொஞ்சம் புதினா இலை, மிளகு, ஜீரகம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கார மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அது கூடவே வீட்டு குழம்பு மிளகாத்தூள். நம்ம முட்டை எடுத்துருக்கோம். 8 முட்டை சேர்த்தோம். 1 முட்டை டேமேஜ் ஆகிடுச்சு. நான் 7 முட்டைக்கு 2 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். நல்லா சாந்து பொரிஞ்சு வரட்டும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்துருங்க. ஒரு 2 செகண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக இந்த மசாலாவுக்காக நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் நல்லா மசாலா பச்சை வாசனை போகட்டும். கிரேவிக்கு உப்பு, முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கிங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா வாசனையாக இருக்குது. இன்னும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தான் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இது பாருங்கள், நல்லா மசாலாலாம் வானல்லையும் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கேன். அந்த டைமில் ஒரு 100 கிராம் தயிர், ரொம்ப புளிச்சது சேர்க்காதீங்க, நார்மலாக இருக்க சேருங்க. நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. 1 நிமிஷம் பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது. தயிர் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். தண்ணி கொஞ்சம் விடுங்க. கலந்து விட்டுட்டு நான் இது வரைக்கும் இன்னும் தீ கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. மசாலாலாம் பச்சையாக சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் வதக்கினதால் மிளகாத்தூளெல்லாம் பச்சை வாசனை போகும். அதுக்காக நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலாவில் பொரித்த முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அப்படியே மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தீ நல்லா வேகமாக வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த முட்டை கிரேவிக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டை கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.